நான் உங்கள் சுனாமினன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து நைட்டு வந்து பிசினார் பார்க்கு போயிருந்தோம். பிசினார் பார்க்கில் வந்து மீன்கள் வந்து என்னென்ன மீன்கள் வந்திருக்குன்றதை பார்க்கறதுக்காண்டி போயிருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு நிறைய மீன் வந்துருந்துட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து என்ன மீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பண்ணா மீன் கூறிட்டு இருக்காங்க. பண்ணா மீன் வந்து ஒரு கூடை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பண்ணா மீன் அதிகமாக பட்டிருந்துட்டு அதனால் வந்து கூடைகள் ரேட் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அது 2 ரூபா முடி தான் போயிட்டு இருந்துட்டு. இப்போ அடுத்த பாறை மீனை பாருங்கள். இது வந்து பாறை. இது வந்து ஒரு மீன் எத்தனை கிராம் கிட்டத்தட்ட இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 கிராம் 50 கிராம் முடிய இருக்கும் ஒரு பாறை. இந்த பாறையோட ரேட் எவ்வளோ ரூபாய்க்கு போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3500 முடிய போயிட்டு இருக்கு. இன்னும் முடிய கேள்வி ஸ்டாப் பண்ணல. பாறை நல்லாவே இருக்குங்க. ஐஸ் உள்ளது தான், ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்கு. ஆனால் ஐஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்குலாம் இல்லை. கண்ணெல்லாம் ஆனால் நல்லாவே இருக்குது. சரி, அடுத்த இப்போ சீலாவை பார்ப்போம். சீலாவும் அதிகமாக வந்துருந்துட்டு உங்களில் யாருக்காச்சும் சீலா மீன் பிடிக்கின்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சீலா மீன் அதிகமாக வந்துட்டு, அதே மாதிரி பாறை மீன், கண்ணாடி பாறை இதெல்லாம் வந்துருந்துட்டு பாறை அதே ரேட்டு தான் போகுது. அங்கே என்ன போயிட்டு இருந்துட்டோ பாறை, அது இல்லாமல் வாவல் எல்லாமே கலந்து கிடக்கு. அதனால அந்த மீனோட ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4000 ரூபாய்க்கு மேலே கூறிட்டு இருக்காங்க. சீலாவை பாருங்க, எல்லா சீலாவுமே 3 வட்டம் கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க. எல்லாமே 10,000 ரூபாய்க்கு மேலே தான் கேள்வியே வைக்கிறாங்க. ஏன்னா சீலாவுக்கு அந்த ரேட்டு போகும். எல்லாமே ஒரிஜினல் சீலா தான். இதில் எதுவுமே டூப்ளிகேட் கிடையாது, வேறு இதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரிஜினல் தான். அதுவும் இல்லாமல் மீன் வந்து சீலாவுக்கு வந்து அதிகமாகவே ஐஸ் அடிப்பாங்க. அதனால் ரொம்ப நல்லா கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப அழகாகவும் இருக்கும். சீலா இங்கே எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும். சீலா நிறைய பட்டிருந்துட்டுங்க. அதேமாதிரி இது வந்து குட்டி குட்டி சீலாவாக இருந்துட்டு இந்த கூடையோட ரேட்டு வந்து என்னாலே நம்ப முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ரேட்டு கேட்டிருந்தாங்க. 6500 முடிய கேட்டிருந்தாங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த சீலாவில் வந்து கிலோ கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோவிலேருந்து 24 கிலோ முடிய கிட்டத்தட்ட இருக்கும் இந்த கூடைக்கு. இது வந்து சின்ன கூடைன்னு சொல்ல முடியாது, பெரிய கூடைன்னு சொல்ல முடியாது. மீன் அதிகமாக இருக்குது பாருங்கள். கூடைக்கு மேலேயே மீன் அதிகமாக வச்சுருக்காங்க. 6500 கேள்வின்னு சொல்லும் போதில் வந்து கீழே மீன் அடியில் நல்லா இருக்கான்னு பார்க்கணும்ல, பார்த்து தான் எடுப்பாங்க. நீங்கள் யாராச்சும் வாங்கினீங்கன்னா பார்த்து எடுத்துக்கோங்க. இது பாறை மீன் தாங்க. இந்த கேள்வியை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து அரை கூடை இருக்குது. அதாவது 10 கிலோவுக்கு மேலே தான் வந்து சேரும். இது வந்து 2500 கேள்விங்க. பாறை மீன் பாறை இதையும் பார்க்குறாங்க பாருங்கள், நல்லா தொட்டு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து எடுத்து அடுத்த விற்பனை விற்கும் போது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும்ல. அதனால் யாராச்சும் வியாபாரிகள் வாங்குறா கரெக்டாக வாங்கிக்கோங்க. குலுக்கி பார்க்கணும், குலுக்கி பார்த்தா தான் கரெக்டாக தெரியும். இங்கே வந்து நிறைய கூடைகள் இருக்குது. அதனால் ஒரு கூடையுமே ஒரு இதாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கொச்சாம்பாறை நாங்கள் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இது என்ன மீன் மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாருமே பார்க்குறதுக்கு பண்ணா மீன் மாதிரியே இருக்கும், ஆனால் பண்ணா மீன்லாம் கிடையாது. அது அந்த சைடு பாறை கூறிட்டு இருக்காங்க. எங்கள் ஊர்கள் சைடில் வந்து நாங்கள் வந்து கொச்சாம்பாறைன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து காரல் மீன் பார்த்துக்கோங்க. இது காரல் மீன் தான் இருக்குது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி காரல் மீனுக்கு அடுத்த மீன் ஒரு மீன் இருக்குது பாருங்கள். பார்க்க பண்ணா மீன் மாதிரியே இருந்துட்டு ஆனால் பண்ணா மீன் கிடையாது. உங்கள் ஊர்கள்லாம் அந்த மீன் பக்கத்தில் வேணால் கொண்டு போய் காமிக்கும். உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் இந்த மீனோட பேர் என்ன உங்கள் ஊரில் அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்கள் ஊர்களில் இதுக்கு என்ன பேருன்றது எனக்கு தெரில. ஏன்னா எங்கள் ஊரில் இந்த மீனை நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது இங்கே தான் பார்க்குறேன். நம்ம வலையில் வந்து இந்த மாதிரி மீன்கள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, வராது. ஆனால் இதுவும் சாலை வலைகளில் பிடிச்சது தான். நம்மளும் நிறைய சாலை வலைக்கு போயிருக்கோம். இந்த மாதிரி மீன்கள் வந்து பார்த்ததே கிடையாது பார்த்துக்கோங்க. பார்க்கறதுக்கு சூட மாதிரியும் இருக்குது, வேறு பண்ணா மீன் மாதிரியும் இருக்குது, ஆனால் அது கிடையாது. இது வேறு மீன். அதேமாரி மீன் எடுக்கிறாந்த பார்த்து எடுங்க, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். அதேமாரி மீன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் வந்து குலுக்கி எடுக்க பாருங்கள். சரி, ஏன்னா அடியில் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு குலுக்கி எடுங்க, சரியா? ஏன்னா கீழே டேமேஜாக வந்துட்டுனா நீங்கள் வந்து ரேட்டு கொஞ்சம் குறைக்க சொன்னால் கண்டிப்பாக குறைப்பாங்க, சரியா? நீங்கள் வந்து மேலே உள்ளதை பார்த்து நல்ல மீன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு போய் லாஸ்ட்டில் பார்த்தா உங்களுக்கு வந்து கீழே வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கும். அதுக்கு வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 500 குறைக்கலாம் ரேட்டு, சரியா? அதனால் நீங்கள் குறைச்சிக்குவாங்க, நல்லா பார்த்து வாங்க, நான் அதை தான் சொல்லுவேன். அதுமாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் போகிறீங்க நான் கேள்விப்பட்டேன். அதனால் கொஞ்சம் யாராச்சும் நைட்டு பிசினாப்பரில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க, சரியா? இந்த மீன்கள் கூட ரேட்டு வந்து எவ்வளோ ரூபாய்க்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போகுது. 1500 ரூபாய்க்கு தான் போகுது ஒரு கூடையோட ரேட்டு.
இந்த கூடையில் வந்து எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக 28 கிலோ முடிய இருக்கும். ஏன்னா இது வந்து பெரிய கூடை, சின்ன கூடை கிடையாது, இது வந்து பெரிய கூடை. சரிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் வேறு இடத்துல போய் வேணால் நான் காட்டுறேன் வேறு காரல் மீன் வந்திருக்கான்னு. காரல் மீன் இதெல்லாம் இந்த சைடில் பூரா இந்த மீன் தான் இருந்துகிட்ருக்கு. நம்ம வேணால் வேறு சைடில் போய் வேணால் செக் பண்ணுறேன். இருங்க, நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது என்ன மீன், உங்கள் ஊரில் என்ன பேர் இதுக்கு அப்படின்றது மட்டும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இப்போ அடுத்த வந்து கனவா தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பாருங்கள், 2 கூட முடிய இருக்குது. இந்த கனவா வந்து இங்கே வந்து ரேட்டு கூற மாட்டாங்க. கனவாக்குன்னு தனியான இடம் இருக்குது, அங்கே போய் தான் கூறுவாங்க. இது என்ன கனவான்னு பார்த்தீங்கன்னா ஊசி கனவா, ஊசியாக இருக்கும். அதனால நாங்கள் இதை வந்து ஊசி கனவான்னு சொல்லுவோம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அடுத்த மீன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து என்ன மீன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், வாழை மீன் சொல்லுவோம். பார்த்துக்கோங்க. அதுமாதிரி பக்கத்தில் அந்த கூடையில் ஒரே மீன் மட்டும் மேலே வந்து கட்டா மீன் இருக்குது. வாழை மீனும் கட்டா மீனும் அதுக்கு கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சாலைகள் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து கிடக்கு. இந்த 2 கூடையும் இதோட ரேட்டுகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 ரூபா முடிய 2 கூடையும் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த அதாவது கருப்பு கிளாத்தி மீன் தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஸ்மெல் அடிக்கி, பார்த்துக்கோங்க. அது எதுக்குன்னே தெரில, இங்கே மட்டும்தான் அந்த ஸ்மெல் அடிக்கல, எல்லா இடத்துலையுமே கிளாத்தி மீன் அப்படி தான் அடிக்குமான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இங்கே சரியான ஸ்மெல் அடிக்கி. கருப்பு கிளாத்தி நானும் தூக்க போயிருக்கேன், ரொம்ப ஸ்மெல்லுங்க, ரொம்ப இருக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஸ்மெல் அடிக்கும். அதேமாதிரி உங்கள் ஊர்களில் இந்த மீன்கள் வந்து பார்த்துருக்கீங்களா, இல்லை உங்கள் மீன்களில் இந்த மாதிரி படுமா உங்கள் வலையில், அதெல்லாம் சொல்லுங்கள் எனக்கு. நெத்திலிங்க, அதாவது கோவா நெத்திலி, நல்லா பரும் சைஸு பாருங்கள். கூட ரேட்டு 3000 ரூபா முடிய போயிட்டுருக்கு, சரியான ரேட்டு. ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு போகுது நண்பா. அதனால் நம்ம கரெக்டான ரேட்டு சொல்ல முடியாது. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க. பாறையை பாருங்கள், 150 கிராம் 200 கிராம் முடிய இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பாறை. எல்லாருமே என்கிட்ட அதான் கேட்குங்க, ப்ரோ 1 கிலோ பாறை ரேட்டு சொல்லுங்கள், 1 கிலோ பாறை ரேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. அந்தளவுக்கு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும். மீனவர்களுடைய வாழ்க்கை வந்து அப்படி தான். அது உங்கள் எல்லாத்துக்குமே நான் நிறைய திருப்பி சொல்லியிருப்பேன். ஒரு நாள் ஒரு ரேட் இருக்கும். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் போச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து 500 ரூபாய்க்கு போகணும்பா அந்த மீனோட விலை. கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள், சரியான கூட்டம். இங்கே எப்போவுமே இங்கே கூட்டமாக தான் இருக்கும், நைட்டு இந்த அளவுக்கு இருக்கும். சரி, இப்போ இந்த வண்டியில் ஒரே ஒரு மீன் மட்டும் இருக்கும் பாருங்கள். நான் வெள்ளை மீன் நினச்சேன், ஆனால் வெள்ளை மீன் கிடையாது. இது என்ன மீனுன்னு சொல்லி நீங்கள் யாராச்சும் சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கரெக்டாக எடுத்தனான்னு தான் தெரில. எதுக்குன்னா கம்பிக்குள்ளே இருந்தனால என்னால் ஃபோனை அவ்வளோவா அந்தளவுக்கு விட்டு எடுக்க முடியல. உங்களில் யாருக்காச்சும் இந்த மீன் பேர் தெரிஞ்சிட்டுனா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சரியா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காரல் மீன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து அடுத்த காரல் மீன், அடுத்த கூடை. இது எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கூடை. இதுவும் அதே மாதிரி 24லேருந்து 30 கிலோ முடிய தாராளமாக இருக்கும். இது வந்து என்ன ரேட்டு அப்படி போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1400 ரூபா முடிய ரேட்டு. ஒரு கூடையோட ரேட்டு 1400 ரூபா. அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வியாபாரிகள் யாராச்சும் இங்கே வாரீங்க, 10 கூட உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு 15 கூட தேவைப்படுது, இல்லை மொத்தமாக எடுத்துக்கினாலும் உங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம். கிளாத்தி மீனை பாருங்க, பக்கத்தில் நிறைய கிளாத்தி மீன் வந்துருந்துட்டு. அதேமாரி உங்களில் யாருக்காச்சும் காரல் மீன் பிடிக்குன்னா சொல்லுங்கள், உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு காரல் மீன் அப்படின்னு. காரல் மீன் வந்து எனக்கு தெரிஞ்சு ரேட்டு பரவாயில்லாமல் தான் போகுது. உங்களில் யாருக்காச்சும் காரல் மீன் வேணும்னா நம்ம நைட்டு பிசிங்காபாரில் வந்து யாராச்சும் பாருங்கள், நல்லாவே இருக்குது மீன் வந்து. நான் பார்த்தேன், அந்த அளவுக்குலாம் டேமேஜும் கிடையாது, அதேமாதிரி ரொம்பலாம் ஐஸு கிடையாது, நல்லாவே இருந்துட்டு. இப்போ சீலா மீன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள். அடுத்த சீலா மீனை பாருங்கள், கரெக்டாக 10 சீலா மீன் இருக்குது. இந்த மீன்களோட ரேட்டை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 13,000 ரூபா முடிய கேள்வி கேட்குறாங்க. 10 சீலா இருக்குது நண்பா. அதெல்லாம் இருக்கிறதுலே வந்து பெரிய சீலா பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை கண்டிப்பாக ஒரு 4 சீலா நல்லா பெருசாகவே இருந்துட்டு, அதாவது 5 கிலோவுக்கு மேலே கிட்டத்தட்ட. மற்ற சீலாவும் பார்த்திங்கன்னா 3 கிலோ 2 கிலோ இந்த மாதிரி இருந்துட்டு 13,500 ரூபா சொல்கிறாங்க. உங்களில் யாருக்காச்சும் சீலா மீன் வேணும்னாலும் நீங்கள் நைட்டு வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். சீலா மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதேமாரி அவங்க சீலா மீன் பிடிச்சாலுமே ரொம்ப ஐஸ் அடித்து நல்லாவே இது பண்ணிடுவாங்க. அதனால் சீலா மீன் வந்து டேமேஜ் அந்தளவுக்கு உங்களுக்கு யாருக்கும் இருக்காது, சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். யாராச்சும் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி சொல்லுங்கள்.
அதே மாதிரி எத்தனை பேருக்கு சீலா மீன் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு சீலா மீன்னா ரொம்ப பிடிக்கும். குழம்புக்கும் சரி பொரிக்கிறதுக்கும் சரி சூப்பராக இருக்கும். எல்லா இடத்துலையுமே சீலா தான் போயிட்டுருக்கு. அங்கேயும் இங்கே எல்லா இடத்துலையுமே 10,000 ரூபாய்க்கு மேலே தான் கேள்வி போயிட்டுருக்கு. இப்போ இதுதான் 13,000 ரூபாய்க்கு கேள்வியிலே நின்றுட்டுருக்கு.